வயோதிக காலத்தில் ஏற்படக்கூடிய கால் மூட்டு தேய்மானத்தில் ஒரு வகை. இந்த கால்களானது வெளிப்புறமா வளைஞ்சு போயிடும். வெளிப்புறமா வளையும் பொழுது இடுப்பு வளைஞ்சு போயிடும். ஒரு பக்கம் தாங்கி தான் நடப்பாங்க. தாங்கி நடக்கும்போது இந்த காலுக்கு மூட்டு இருக்கக்கூடிய ஜவ்வுன்னு சொல்லக்கூடிய சைடோவில் கார்டிலேஜஸ் மசில்ஸ் தேய்மானம் ஏற்பட்டு கால்கள் இப்படி வளைஞ்சு போயிடும். ஐயாவுக்கு கால்கள் வளைந்து விட்டன. இவருக்கு காலுக்கு இந்த பெல்ட் செருப்பு போடணும், இந்த மாதிரி வாக்கிங் ஸ்டிக் போடணும். இது கௌரவப்பட்டு போடாம இருந்தாருன்னா எலும்பு முறிவு ஏற்படும். எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னா நவீன மருத்துவத்துல இந்த எலும்புகளை வெட்டி அறுவை சிகிச்சை செய்து போல்டு நெட்டு தான் வைப்பாங்க. அது தேவையில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்புணர்வுக்காக தான் ஐயா சொல்லியிருக்கான். எங்க இருந்து வரீங்க? பெங்களூர்ல எங்க ஐயா? ஒசூர் ரோட்ல வந்திருக்காரு ஐயா. ஒசூர் ரோட்ல இருந்து வந்தவர ஐயாவுக்கு இதுக்கு என்ன சொல்ற, காலுக்கு ஒரு உரையும் கைக்கு ஒரு கைத்தடியும் காலுக்கு செருப்பு போட்டு வந்தா போதும். கால் மூட்டுக்கு வழியிலிருந்து விடுபட்டுறலாங்கிறதா உண்மை. வேற எதுவும் வேண்டியதில்லை. ஐயாவுக்கு பச்சளையை போட்டா வைத்தியம் பார்த்தாச்சு. மீண்டும் ஒரு 8 நாள் கழிச்சு வந்தா போதும். நன்றி, வணக்கம்.